என் பையன் மூத்திரத்தை குடிக்கணும் அவன். இப்போ ஒரு ஆம்பளை பையன் உங்கள் அம்மாவை திட்டினா நீ கம்முன்னு இருப்பியா? மூஞ்சி கட்டினா கோவம் வரும்ல. இப்போ இந்த 10 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பழைக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அங்கே போகிற உயிர் என் வீட்டுக்குள்ளேயே போட்டோன்னு நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக விக்னேஷ்ன்றவர் ஏதோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ் இருக்கிற அக்யூஸ்டோ இல்லைனா வேறு ஏதாவது சட்டப்படி ஏதோ இதுக்கு முன்னாடி நிறைய அஃபென்ஸ் பண்ணி ஒரு க்ரைம் அக்யூஸ்டோ கிடையாது. அவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். என் பையன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பண்ணுற ஆளாக அவன் கிடையாது. என்னோட கஷ்டத்தை அவனுக்கு தாங்க முடியல மனசு. தப்பு பண்ணவன் நான் தான் ஓடி இருக்கணும். எவ்வளோ அழகாக பொறுமையாக நடந்து வரான். அந்த கேமராவை பார்த்து கூட அறிவு இல்லை. அதில் 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன தகுதிக்குது என் பையனை அடிக்கிறதுக்கு? அவன் மேலே கேஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட். அவருக்கு 4 மாதத்துக்குள்ளே ஆன்ஜியோ பண்ணணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவரும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். பாலாஜி டாக்டர் வந்து என்னன்னா தான் பேசுறது தான் கரெக்டு, அதுதான் அவரோட கொள்கை. மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம எதனா சொன்னால் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். கேட்டால் நான் 25 வருஷம் சர்வீஸுன்னு. சரி, அவர் படித்ததை அவர் காட்டுறாரு அப்படின்னு நான் விட்டுருவோம். இங்கிலீஷ்லலாம் தப்பாக திட்டிக்கிறாரு. நான் எனக்கு படிக்க தெரியாது, நீ என்ன திட்டினா நாளைக்கு இன்னும் திட்டுறதுக்கு ஒருத்தங்கிறான் நினச்சிக்கணும். இதே டாக்டர் தான் கண்ணை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோமா அப்புறம் கீமோ போடலான்னு சொன்ன வாயி நுரையீரலுக்கு ஏன் சொல்லக்கூடாது? அவர் வந்து நல்ல டாக்டர்னு எல்லாமே ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஓகே, நல்ல டாக்டர் தான். எந்த நல்ல டாக்டராக இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உன்னால் முடிஞ்சால் இங்கே இரு, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்புன்றாங்களாம். இப்போ ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காங்க அவன் பையன் முன்னாடியே. என் பையன் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி பண்ணுற ஆளாக அவன் கிடையாது. என்னோட கஷ்டத்தை அவனுக்கு தாங்க முடியல மனசு. இப்போ இந்த 10 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் பழைக்க மாட்டேன்ட்டாங்க. நான் அங்கே போகிற உயிர் என் வீட்டுக்குள்ளேயே போட்டோன்னு நான் வந்துட்டேன். சபிதாலேருந்து அவன் தான் என்னை 10 நாள் வச்சு பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் இப்படி பண்ண போகிறான் யாருக்கிட்டேயுமே அவன் சொல்லலை. அவன் அப்படி பண்ணுற ஆளாக இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. அவன் அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. இல்லைன்னா யாருன்னா குத்திட்டு நடந்து வருவாங்களா சொல்லுங்கள்? அந்த மாதிரி ஆளாவான். அதிலேயே தெரிஞ்சுக்கோங்க. அவனை போட்டு அவ்வளோ பேர் அடிச்சிருக்கிறாங்க. அவனை அடித்தவனுங்களை எதனா பண்ண முடிஞ்சுதா சொல்லுங்க? அவனும் ஒரு நிறைய ஃபிக்ஸு பிரச்சனை இருக்குது, அவனுக்கு ஹார்ட்டு பிரச்சனை இருக்குது. அதே ஹாஸ்பிட்டலில் போய் தான் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நான் நினச்சின்னு இருந்தேன். நான் இவனுக்கு ஏன் இந்த எண்ணம் தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. சபிதா ஹாஸ்பிட்டலில் எனக்கு கீமோ போட்டுன்னு இருக்காங்க. நாளைக்கு போகணும். நான் ஸ்பெட் ஸ்கேன் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துன்னு நாளைக்கு போய் அனிதா மேம்ன்ற டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, கேன்சர் இருக்கா இல்லையான்றதை அவங்க பார்ப்பாங்க. அவங்க அதை முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. நுரையீரலில் ஒன்றையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் வேறு டாக்டர் ப்ளஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இப்படி தான் இருக்கும்ட்டார் அவர். இல்லை, அவங்களுக்கும் எங்கள் அதுக்கும் ஒன்றும் இல்லை. அவங்க கீமோ போடுறவங்க. நான் ஜுரத்துக்கு போய் அட்மிட் ஆனேன். எனக்கு நைட்டு ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சி. அதனால் அவங்க ஐசி வார்டுக்கு இட்டுன்னு வரும்போது சொல்லியிருக்கிறாங்க, நுரையீரல் போயிடுச்சு, லென்ஸு போயிட்டு இருக்கா, கிட்னி போயிட்டு இருக்கா அவங்களுக்கு, அதனால காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு என் பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அவங்ககிட்ட சொன்னதுலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் 2வது நாள் தான் என்னை அவன் உள்ளே வந்து பார்த்தான். 9ஆம் தேதி 2 மணிக்கு என்னால் முடியலை. மூச்சு தண்ணீர் ரொம்ப இதுவாகிட்டேன். என்னை அதில் சேர்த்தாங்க. உடனே அந்த மிஷின்லாம் வாங்கி காற்று வர வச்சாங்க. எனக்கு போதும், நான் வீட்டுக்கு போயிடுறேன், எழுதி கொடுத்துட்டு போங்கன்னாங்க. நானே எழுதி தரேன்ட்டு நானே விரும்பி வீட்டுக்கு போகிறேன்னு எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அங்கேருந்து என்னால் கஷ்டப்பட முடியல, அதனால் நான் வீட்டுக்காக வந்துட்டேன். சபிதாலெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாலாஜி டாக்டர் வந்து என்னன்னா தான் பேசுறது தான் கரெக்டு, அதுதான் அவரோட கொள்கை. மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம எதனா சொன்னால் அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். கேட்டால் நான் 25 வருஷம் சர்வீஸுன்னு. சரி, அவர் படித்ததை அவர் காட்டுறாரு அப்படின்னு நான் விட்டுருவோம். இங்கிலீஷ்லலாம் தப்பாக திட்டிக்கிறாரு. நான் எனக்கு படிக்க தெரியாது,
நீ என்ன திட்டினா நாளைக்கு இன்னும் திட்டுறதுக்கு ஒருத்தங்கிறான் நினச்சிக்கின்னு நான் வந்துடுறேன். ஏன்னா எனக்கு என் உயிரை காப்பாற்றணுன்னு தான் எனக்கு எண்ணம். நான் என்ன ஒன்று நுரையீரல் எனக்கு மூச்சு விட முடியலன்னு சொன்னேன். ஸ்கேனுக்கு எழுதினார். அந்த ஸ்கேனை வாங்கி பார்த்துருந்தா மேற்கொண்டு நீ 4 ஊசி போடாமல் இருந்திருந்தா நான் இன்றைக்கி நல்லா இருந்திருக்கலாம். இதே டாக்டர் தான் கண்ணை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோமா அப்புறம் கீமோ போடலான்னு சொன்ன வாயி நுரையீரலுக்கு ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்க. கண்ணுக்கு போய் எக்மோருக்கு எழுதிக்கின்னு 1 மாதம் திரிஞ்சேன். போய் கையெழுத்துக்குங்கள எங்கே கையெழுத்து அங்கே கையெழுத்துன்னு வாங்கி 1 மாதமாக தெரிஞ்சு கண் ஆப்ரேஷன் பண்ண வந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் கீமோ போட்டார். அப்படி இருக்கிற டாக்டர் இந்த நுரையீரல் பார்த்து போடாமல் இருந்திருக்கலாம்ல சொல்லுங்கள். அதை நீ பார்த்துருந்தா இந்த பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. அதை அவர் வாங்கி பார்க்காதது தான் பிரச்சனை. அதெல்லாம் வேமா நானாக எழுதி கொடுத்தேன்னு கேட்டார். கேட்டுட்டு கீமோ போடுறேன் அட்மிஷன் போமா அப்படின்னாரு. நான் படிக்காதனால எனக்கு தெரியல. இன்றைக்கி அதான் காரணம். இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் காரணம். உங்கள் பையன்கிட்டையும் அப்படி தான் பேசுவார் அவர். அதாவது கூட இட்டுன்னு போவேன். அவர் பேசும்போது அவனுக்கு கோவம் வரும். நான் என்ன சொல்லுவேன், நம்ம உடம்பு தான்ப்பா முக்கியம், இவரெல்லாம் நம்ம என்ன கணக்கு எடுக்க போகிறோம் உடுப்பான்ட்டு நான் அவனை இட்டுன்னு வந்துடுவேன். இப்போ ஒரு ஆம்பளை பையன் நீ உங்கள் அம்மாவை திட்டினா நீ கம்முன்னு இருப்பியா? மூஞ்சி கட்டினா கோவம் வரும்ல. அப்போ நீ என்ன யோசிப்ப? உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, விடுப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்துக்கிறோம், சரி விடு. அவர் பொதுவாக இன்னும் வயசானவங்களன்னா கேவலமாக திட்டுவார். அது அவரோட ஹேபிட் போல். அதை யாரும் மாற்ற முடியாது. இனிமேட்டு மாறட்டும், அவ்வளோதான். இனிமேட்டாவது ஒரு அன்பாக எல்லாருக்கிட்டையும் பேசட்டும். இனிமேல் ஒன்று அன்பானா என்ன குழம்பு சாப்பிட்டேன், என்ன பதார்த்தம் சாப்பிட்டேன்னு வேணாம், என்னம்மா உடம்பு எப்படி இருக்குது, போட்ட மருந்துங்க உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, இப்படி கேட்கட்டும். இதை தான் நான் கேட்குறேன். வேறு எதையும் நான் கேட்கல அவர்கிட்ட. அதுக்கு அவர்கிட்ட கிடையாது. அது நீங்கள் அங்கே அட்மிட் ஆகிருக்கும்போது உங்களை வந்து தினமும் வந்து பார்ப்பார் அந்த டாக்டர், பாலாஜி டாக்டர்? அதெல்லாம் அவருக்கு வேலை கிடையாது. அட்மிஷன் எழுதுறதோட கீழே போய் கீமோ போடும் போது ஒரு டைம் வருவார், இந்த மருந்துன்னு சொல்லிவிட்டு போயிடுவார். அவ்வளோதான் அவர் வேலை. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது செந்தில் டாக்டர் கையெழுத்து போட்டு தருவார், அவ்வளோதான். மற்றவங்க யாரும் எந்த குறையும் கிடையாது. அதில் சிஸ்டருங்க முதல் கொண்டு அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. அங்கேருந்து வரும்போதே சொந்தக்கார கூப்பிட்ற மாதிரியே கூப்பிடுவாங்க. நடி பிரேமா சாப்பிட்டியா அப்படின்னு. ஒருத்தரையுமே சிஸ்டர்லாம் குறை சொல்ல முடியாது, மீதி வர டாக்டருங்களே குறை சொல்ல முடியாது. இவர் ஒண்டி தான் இது பண்ணுவார். இவர்கிட்ட நம்ம போய் அட்மிஷன் போடுற வரைக்கும் தான். அதுக்கே அவ்வளோ பயம் இருக்குன்னா அப்போ பாருங்க சொல்லு. பையனை நீங்கள் பேசுனீங்களா கடைசியாக? அதான் சொல்கிறேண்ணே, நான் தான் ஸ்கேனுக்கு போயிட்டேன்றேண்ணே. எங்கே அவனை நான் 5:30க்கெலாம் காலையில் ஸ்கேனுக்கு போயிட்டேன். நேற்று வந்து 12 மணிக்கு கத்திப்பாரா பிரிட்ஜாண்ட ஃபோன் வருது. அப்போ தான் எனக்கு தெரியுமே அவன் அப்படி பண்ணது. எனக்கு அதுக்கு முன்னாடி இவன் இப்படி பண்ணுமா இது அந்த எண்ணமே அவனுக்கு கிடையாது. கம்முன்னு தான் படுத்துன்னு செல்லு பார்த்துன்னு இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். எங்கேயும் வேலைக்கு போனாலும் 1 மாதத்துக்கு மேலே வேலை செய்ய முடியல, ஃபிக்ஸ் வந்துடும், வீட்டுக்கு அமுச்சிடுவாங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணுவான்னு எத்தனையோ வாட்டி ராஜீவ்காந்திக்கு போய் திரிஞ்சான், தரமாட்டேன்ட்டாங்க. அதோடு வீட்டிலே வச்சுன்னுக்கிறேன். எப்படியாவது என் பையனை வந்து எனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்துருங்க. நான் எனக்கு நுரையீரல் அவரால் சரி பண்ண முடியுமா சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அதை பாலாஜி டாக்டரே. இன்றைக்கி நான் இவ்வளோ அவஸ்தைப்படுற காரணமே அவர் தானே சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான், இந்த ஒரு தப்புக்கு 7 கேஸ் என்ன காரணத்துக்கு போடுவீங்க? என்ன பண்ணான் அந்த 7 கேஸுக்கு என்ன காரணம் அதை சொல்லுங்க. தப்பு பண்ணவனா தான் ஓடி இருக்கணும். எவ்வளோ அழகாக பொறுமையாக நடந்து வரான். அந்த கேமராவை பார்த்து கூட அறிவு இல்லை. அதில் 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன தகுதிக்குது என் பையனை அடிக்கிறதுக்கு? அவன் மேலே கேஸ் போடுங்க, கூப்பிட்டு வச்சு 10 கேஸ் போடுங்க அவன் மேலே. கேமராவில் இருக்கல அவன் மூஞ்சி, அவனை பிடிங்க. அவன் அங்கே இருக்கிறவன் தான், அவனை பிடிக்க சொல்லுங்க. என் பையன் அவங்க அம்மாவை இப்படி பண்ணிட்ட கோவத்தில் பண்ணான். அவனுக்கு என்ன உரிமைக்குது அடிக்கிறதுக்கு? என் பையன் ஓடினானா நீ பிடிச்சி வச்சு அடிக்கிறதுக்கு? சொல்லு. எவ்வளோ அழகாக அவன் நடந்து போகிறான் தகிரிமா. அவனை பட்டா கத்தி எடுத்துன்னு போய் வெட்டினானா? தவுள் உண்டு காய் கத்தி எடுத்துன்னு போய் கீறி இருக்கிறான். கொலை பண்ணுறவன் அதை எடுத்துன்னு போவானா?
சொல்லுங்க. அப்படின்னா எங்கன்னா சண்டைனால அந்த இடத்துல நிற்காத ஆள் அவன். சுத்தமாக எங்கன்னா சண்டைனா வந்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு சிரிப்பான். ஏம்மா அடிச்சுக்கிறாங்கம்மாங்க அப்படின்வான். நீ சந்தில் அடிக்கிறது தானே விக்கி. ஐயோ எனக்கு வேணாம்மா அப்படின்ற பையன் இன்னும் அழகாக என் பையன் பயப்பில்லை கொல்லலை என்ன அவர்கிட்ட பேசலான்றாங்க. அது உண்மையோ பொய்யோ நான் பார்க்கல. ஆனால் அந்த அடிச்சிருக்கிறானே அவனுக்கு என்ன தகுதி? என் பையன் மூத்திரத்தை குடிக்கணும். அவனுக்கு என்ன தகுதி என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? டாக்டர் என்ன தப்பு பண்ணான்? டாக்டருக்கு என் உடம்ப கெடுத்தது என் பிள்ளைக்கு கோவம். அந்த நாதாரிக்கு என்ன வேலை இருக்குது என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? ஊர் 2 பட்டா இருக்கிறவனுக்கு குத்தாடுற வேலையா சொல்லு? அப்போ அவனை பிடிச்சி போடு, 10 கேஸ் அவன் மேலே போடு. சும்மா இருக்கிற பையனை எதுக்கு அடிக்கணும் அவன்? சார் வணக்கம். நேற்று ஒரு விக்னேஷ் என்பவர் டாக்டர் பாலாஜி அவரை அரசு மருத்துவமனை கிண்டி வளாகத்துல புற்றுநோய் பிரிவில் இருக்கும்போது மிக கடுமையாக தாக்கியிருக்கிறாரு. அந்த தாக்கியவர் யாரு, எதற்காக உண்மையிலே தாக்குதல் நடத்தப்பட்டது, யார் மேல தவறு? ஒரு வழக்கறிஞரா நீங்க இப்ப அந்த தாக்கப்பட்டவர் விக்னேஷ் பக்கமா நின்று இந்த வழக்க பாக்குறீங்க. உண்மையிலே என்ன நடந்தது, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. ஆக்சுவலாக விக்னேஷ்ன்றவர் ஏதோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேஸ் இருக்கிற அக்யூஸ்டோ இல்லைனா வேறு ஏதாவது சட்டப்படி ஏதோ இதுக்கு முன்னாடி நிறைய அஃபென்ஸ் பண்ணி ஒரு க்ரைம் அக்யூஸ்டோ கிடையாது. அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். விக்னேஷ்ன்றது 25 வயசு ஆகுது. அவர் இது பண்ணது முழுக்க ஒரு ஆதங்கத்திலையும் அம்மா மேலே இருக்கிற பாசத்துலேயும் பண்ணது தான் அது. பட் ஆனால் சட்டப்படி இது பார்த்தா அது தப்பு. அதுக்காக சட்டம் ஆக்ஷன் மொத்தம் என்னென்ன செக்ஷன்ஸில் போட முடியுமோ எல்லா செக்ஷன்ஸ்லையும் போட்டு அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 BNS செக்ஷனு ஒரு ஸ்பெஷல் ஆக்டில் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன். 127, 115, 121, 118, 109, 351 6 BNS ஒரு தமிழ்நாடு மெடிக்கல் ஸ்பெஷல் ஆக்ட் கீழே ஒன்று. மொத்தம் 7 கேஸு. எல்லா இதுலேயும் சட்டம் தன் கடமை செய்யணும்னு சொல்கிற மாதிரி அவன் மேலே என்னென்ன போட முடியுமோ இந்த அஃபென்ஸ்க்கு எல்லா இதுவும் போட்டு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு பார்த்து அதுக்கு இது ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவரும் ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான பேஷண்ட். அவருக்கு 4 மாதத்துக்குள்ளே ஆன்ஜியோ பண்ணணும், இல்லைனா உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அவரும் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான் அவர். ஸோ அவருக்கு ஜெயிலில் இப்போ ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுப்பாங்களா மாற்றாங்களா, டெய்லி மாத்திரை போடணும். அவர் போடலைன்னா வீசிங் வரன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அவங்க இப்போ வீட்டில் பேசினதுக்கு அவங்க கொடுத்த இது தான். ஸோ அவருக்கு கரெக்டான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே கிடைக்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போகணும். இல்லை, அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. அதை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதில் நமக்கு எந்த இதில் அவருக்கு உரிய உரிமைகள் வழங்கப்படுதா? அவருக்கு உரிய உரிமைகள்னா நேற்றுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர்ஸ்க்கு ஃபேவராக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இவர் சைடு எதனால் இது பண்ணாருன்னு கேட்டால் மெயின் ரீசன் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணதுக்காக மட்டுமே தான். இது அவர் ஒழுங்காக ட்ரீட் பண்ணி டாக்டரோட வேலையை அவர் நல்ல டாக்டர்னு எல்லாமே ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஓகே, நல்ல டாக்டர் தான். எந்த நல்ல டாக்டராக இருந்தாலும் ஒரு பேஷண்ட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. உன்னால் முடிஞ்சால் இங்கே இரு, இல்லைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்புன்றாங்களாம். இப்போ ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காங்க அவன் பையன் முன்னாடியே. ஃபைலை தூக்கி மூஞ்சில் அடித்தா எந்த பையனுக்கு கோவம் வராது? ஸோ இந்த ஆதங்கம், இந்த கோவம் எல்லாம் தான் நேற்று வெளிப்பாடு. நேற்று அந்த டாக்டர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அவங்களை ட்ரீட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா அந்த பையனும் இப்போ ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்திருக்காது. அவங்க அம்மாவும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா போயிருக்கும். நான் எங்களோட ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையும் அது மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுக்கான உரிய விஷயம். இதை இந்த பையனுக்கு எப்படி தெரியும் எந்த லெவல்ல எந்த கீமோ கொடுக்காதோ அந்த இது அவங்க இப்போ சவிதா ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க கீமோ இது மாதிரி கொடுத்ததுனால லங்ஸும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அதை கேட்கறதுக்கு தான் இவர் நேற்று போயிருக்காரு. என்ன சார் இப்படி ஆயிருக்கு, நீங்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால இந்த மாதிரி லங்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு வந்தால் நீங்கள் இன்னொரு பிரச்சனை இது பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நேற்றுக்கும் அந்த மாதிரி பேசியிருக்கார் போல் விக்னேஷ் கிட்ட. ஸோ அதனால் அவருக்கு மறைச்சி வச்சிருந்த ஒரு சின்ன பிளேடு மாதிரி இருக்குது, அதை வச்சு இது பண்ணியிருக்காரு. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இன்னொரு டாக்டர் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்த பிறகு தான் இந்த பிரச்சனை நடக்கும். ஆமாம், அவங்க இப்போ ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க. அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ப்ரைவேட் டாக்டர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி கீமோ அதிகமாக கொடுத்ததுனால அவங்க லங்ஸ் அதிகமாக பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி நீங்கள் இந்த மாதிரி தெரியாமல் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் பாதிக்கிற அளவுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் கேட்குறதுக்கு தான் நேற்று அவர் போயிருக்காரு. ஓகே. இப்போ அவங்க அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குது, அவங்கள்ட்ட நாங்கள் பேச முடியுமா? இல்லைங்க, அவங்க ஒரு 2 மினிட்ஸ் மேலே அவங்களால பேச முடியல. அவ்வளோ அவங்க ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க அவங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி.